Hi everyone, welcome to Kothu Trends. இன்னைக்கு புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில் 5 சாதம் யூஸ் பண்ணி எப்படி பெருமாள் ஃபேஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 3 வாழை இலையை இந்த மாதிரி நீட்டாக வச்சுருக்கேன். நீங்கள் குறுக்கால கூட வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு புளி சாதம் வச்சு நான் பெருமாளோட கிரீடம் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வேண்டிய அளவு புளி சாதம் வச்சுட்டு கிரீடம் வந்து எப்படி இருக்கோ கோபுரம் மாதிரி ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் வந்து அரேஞ்ச் பண்ண போகிறேன். கை யூஸ் பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி கூட பெருமாள் ஃபேஸ் வந்து பண்ணலாம். சீக்கிரமாக சாப்பிட்ருவீங்க அப்படின்னா நீங்கள் கை யூஸ் பண்ணி பண்ணலாம். லேட் ஆகும் அப்படின்னா நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி பண்ணுறது நல்லது. பிகாஸ் நம்ம வந்து தேங்காய் சாதம்லாம் யூஸ் பண்ணுறோம், அது கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. இப்போ பெருமாள் ஃபேஸ் வந்து நான் லெமன் ரைஸ் வச்சு பண்ண போகிறேன். நீங்கள் வந்து பெருமாள் ஃபேஸ் வந்து ரொம்ப நீட்டாகவும் பண்ணிடாதீங்க, ரொம்ப ரவுண்டாகவும் பண்ணிடாதீங்க. பெருமாள் ஃபேஸ் வந்து மேலேருந்து நீட்டாக வந்து கீழே வந்து ஒரு மாதிரி ஷார்ப்பாக வரும். அப்போ தான் பெருமாள் ஃபேஸ் வந்து பார்க்க அழகாக இருக்கும். எனக்கு பெருமாள் ஃபேஸை விட கிரீடம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் அகலமும் கொஞ்சம் நீட்டும் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா மேலே தெரியுற அந்த கருவேப்பிலை இல்லை மிளகா அதெல்லாம் இருந்துச்சுன்னா எடுத்துருங்க. அப்போ தான் பார்க்க நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ தேங்காய் சாதம் யூஸ் பண்ணி பெருமாளோட குண்டலம் வைக்கிறேன். இது வந்து நீங்கள் மேலே வந்து கொஞ்சமாகவும் கீழே வந்து அதிகமாகவும் வச்சுக்கோங்க. மேலே வந்து சின்ன ரவுண்டாகவும் கீழே வந்து பெரிய ரவுண்டாகவும் வரணும். நான் வந்து மேலே வந்து ரவுண்டாக பண்ணாமல் கோபுரம் ஷேப்பில் பண்ணிக்கிறேன், அதாவது திலகம் ஷேப்பில் நான் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ண போகிறோம். மேலே வச்சுருக்க திலகத்தை விட கீழே வந்து ரவுண்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் பார்க்க வந்து நல்லாயிருக்கும். பெருமாள் நாமம் வந்து தயிர் சாதம் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். நீங்கள் கிரீடத்துலேருந்தே நாமத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா பெருமாளோட ஃபேஸை விட நாமம் தான் வந்து நல்லா பெருசாகவே இருக்கும். நமக்கு நாமம் வந்து மேலே அகலமாக வந்து கீழே குறுக்கலாக வரணும். காஞ்ச மிளகா திலகம் ஷேப்பில் இருக்க மாதிரி பார்த்து நாமத்துக்கு நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. பெருமாளோட புருவத்துக்கு நான் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறேன். பச்சை மிளகாய் எடுக்கும் போது நீங்கள் 2 பச்சை மிளகாவும் ஒரே சைஸ், அதாவது ஒரே லென்த் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகா வந்து வளைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பெருமாள் மூக்குக்கு திலகம் ஷேப்பில் இருக்க காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். மேலே அகலமாகவும் கீழே வந்து மெலிசாகவும் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பெருமாளோட வாய்க்கு வந்து நான் அதே வந்து காஞ்ச மிளகா தான் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா எடுக்கும்போது வளைவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் பெருமாள் முகம் வந்து சிரிக்கிற மாதிரி அழகாக இருக்கும். பெருமாளுடைய தாடையில் வந்து இந்த மாதிரி குட்டியோண்டா ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அதுக்காக நான் தயிர் சாதம் யூஸ் பண்ணுறேன். புருவம், வாய், மூக்குலாம் வந்து நீங்கள் எடுக்கிற பச்சை மிளகா காஞ்ச மிளகா வந்து நல்ல ஷேப்பில் இருக்க மாதிரி பாருங்கள். அப்போ தான் வந்து பெருமாளோட ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக வரும் நமக்கு. பெருமாளோட கண்ணுக்கு வந்து நான் கருப்பு திராட்சை யூஸ் பண்ணுறேன். இன்னும் கூட டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் கருப்பு திராட்சையோ இல்லை சுண்டலோ வச்சு பெருமாளோட கிரீடத்தில் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணலாம். இப்போ பெருமாளுடைய சக்கரத்துக்கு வந்து நான் சக்கரை பொங்கல் யூஸ் பண்ணி பண்ணுறேன். அது ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ண போகிறோம். இப்போ சக்கரத்துக்கு நடுவில் சக்கரத்தை சுற்றி நான் வந்து வடை வைக்க போகிறேன். ஸோ 5 வடை வச்சுக்கிறேன் நான். இப்போ சங்கு பண்ணிக்கலாம். சங்கு பண்ணுறதுக்கு நான் தயிர் சாதம் எடுத்திருக்கேன்.
சங்கு வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி ஷார்ப்பாக மேலே ஷார்ப்பாக வந்து கீழே வந்து வளைவாக வந்துட்டு நடுவில் வந்து சி மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒன்று பண்ணலாம். ரெண்டாவது மெத்தட் வந்து இந்த மாதிரி மேலே வந்து நல்லா வளைவாக வந்துட்டு கீழே ஷார்ப்பாக வர மாதிரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிடில் வந்து நீங்கள் கொஞ்சம் சி மாதிரி எடுக்கணும். அப்போ தான் பார்க்க சங்கு மாதிரி இருக்கும். பெருமாளோட ஜுவல்லுக்கு நான் கருப்பு கலர் திராட்சை யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். நீங்கள் சுண்டல் இருந்தால் கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுக்கி வைக்கணும்னு நினச்சா 2 ரோவாக கூட அடுக்கி வைக்கலாம். பட் நான் ரேண்டமாக தான் நான் வைக்கிறேன் நான். ஸோ மிடில் மட்டும் விட்டுட்டு மிடில் வந்து ஒரு கருப்பு திராட்சையும் ஒரு 4 திராட்சை வந்து பச்சை திராட்சையும் வச்சு அது ஒரு மாதிரி பூ மாதிரி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து வடை யூஸ் பண்ணி இன்னொரு மாலை மாதிரி பண்ணியிருந்தேன். நடுவில் மட்டும் பன்னீர் ரோஜா யூஸ் பண்ணியிருந்தேன். அவ்வளோதான், நம்ம வச்சுருக்க பழத்தை 2 சைட்ஸ் வச்சிடலாம். நம்மளோட பெருமாள் வந்து ரெடி ஆகிட்டாரு. எப்பயுமே வந்து தலு போடும்போது சாம்பார், ரைஸ், வடை, பாயாசம் அந்த மாதிரி சக்கரை பொங்கல் அப்படி தான் வச்சு நாங்கள் வந்து படைப்போம். இப்படி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து பெருமாள் ஃபேஸ் பண்ணி தலு போடுறது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. புரட்டாசி சனிக்கிழமை நீங்களுமே இந்த மாதிரி தலு போட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீர்த்து ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.